அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. நான் உன்கிட்ட பேசணும். என்கிட்ட பேசிட்டு நீ கிளம்பு. ஏய் இங்க பாரு, நின்னு நீயா போனேனா அப்புறம் தேவையில்லாம கைய பிடிச்சி இழுக்க வேண்டி வரும். இங்க இங்க பாருங்க, பேசாம தள்ளி போயிடுங்க. நீங்க என்ன பேசணும் என்கிட்ட? ஏய், ஏன் கத்துற? எனக்கு காது நல்லா கேக்கும். இந்த மடையன் பசுபதி கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத. ஹலோ ஹலோ, நீங்க பண்றது சரியில்லை. யாருங்க நீங்க? இதுக்காக என்ன சுத்தியே வாரீங்க? நான் வரதே எப்பயாவது ஒருக்க வெளியே. நான் வர நேரம்லாம் நீங்க முன்ன வந்து நிக்கிறீங்க. எப்படிங்க? எதுக்காக இப்படி வாரீங்க? பூர்வ ஜென்மத்து பந்தம். என்னது? அந்த மாதிரி ஏதாவது நினைச்சுக்கோங்க. நினைக்கிறதுக்கா ஒண்ணு இல்ல. ஏய் சரி ஓகே, நீ எதுவும் நினைக்க வேண்டாம். நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன சொல்லணும்? பொறுமா, கேள்வி கேக்குறேன், அப்புறம் நீ என்ன சொல்லணும்னு பாரு. இல்ல இல்ல, உங்ககிட்ட சொல்ல வேண்டியது ஒண்ணுமே இல்ல. முத தள்ளி போங்க, தள்ளி போங்கன்னு. ஏன் நீங்க தள்ளி போக முடியாதா? அது தள்ளி போயிடாதீங்க. அப்புறம் கைய பிடிச்சு. வேண்டாங்க வேண்டாம், தேவையில்லாம கைய பிடிச்சிங்கிறீங்க. அன்னைக்கு என்னன்னா இப்படிதான் நடு ரோட்ல கைய பிடிச்சு இழுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இதையே நீங்க திரும்ப திரும்ப சொல்லும்போது எனக்கு கோபம் வருது. ஏய் ஒரு நிமிஷம், நான் உங்க கைய பிடிச்சு இழுத்தேனா? அது எப்போங்க? ஐயோ வேணி, அவசரப்பட்டுட்டியடி. கனவுல வந்தத போய் நிஜத்துல. சொல்லுங்க, நான் எப்போ உங்க கைய பிடிச்சு இழுத்தேன்? அது அது ஹலோ சொல்லுங்க. இத வேற யார்கிட்டயாவது போய் சொன்னீங்கன்னா என்ன பொறுக்கின்னு நினைப்பாங்க. நான் இப்ப உங்க கைய பிடிச்சு இழுத்தேன். இல்லங்க, அது வந்து நீங்க சொல்றீங்கல அடிக்கடி கைய பிடிச்சு இழுப்பேன்னு, அதான். ஏய், உங்க பேச்சுல உண்மை இல்ல, உண்மையை சொல்லுங்க. நான் நிஜத்துல உங்க கைய பிடிச்சி இழுக்கல. ஆனா நீங்க என்ன பார்க்கும் போதெல்லாம் பயப்படுறீங்க, என்ன ஏதோ ஒரு பொறுக்கி மாதிரி ட்ரீட் பண்றீங்க. அப்பனா உங்க கனவுல வந்து நான் உங்க கைய பிடிச்சி இழுத்தேனா? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. நீங்க தயங்குறத பார்த்தா கன்ஃபார்ம் நான் உங்க கனவுல வந்திருக்கேன். ஆமா, வந்து கைய பிடிச்சி மட்டும் தான் இழுத்தேனா? ஹலோ இல்லங்க, சும்மா என்ன பார்த்தாலே பயப்படுறீங்களே, அதான் கொஞ்சம் ஏதாவது ராங்கா. பாருங்க, கனவுன்னு கூட பார்க்க மாட்டேன். இதான் அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஓகே தீயாவதா இருக்கீங்க. சரி ஓகே, உங்க கனவுலாம் வந்திருக்கேன். அந்த அளவுக்கு உங்க மனசுல நான் ஃபார்ம் ஆயிருக்கேன். அப்படிப்பட்ட என்கிட்ட ஏங்க கோபமா பேசுறீங்க? நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா போயிடலாமா? ஃப்ரெண்டா? அதெல்லாம் வேண்டாம். ஏங்க, நான் ரொம்ப நல்ல பையன் தாங்க. என் பாப்பா கிட்ட கூட. ஓகே புரியுது. பாக்காதீங்க, இன்னைக்கு என்ன டேமேஜ் பண்ணதே என் பாப்பா தான். இருந்தாலும் நீங்க இன்னொரு தடவை அவகிட்ட பேசலாம். இங்க பாருங்க, நான் யார்கிட்டயும் பேசல. நான் கிளம்புறேன். ஹலோ இவங்க கிட்ட. சூப்பருங்க, கூப்பிட்டது நின்னுட்டீங்க. அதுக்காகலாம் நிக்கல. தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்குங்க? அது ஒண்ணும் இல்ல, இப்ப அந்த பசுபதிய விரட்டி விட்டதுக்கு கண்டிப்பா நீங்க வரலாட்டி அவன் என்கிட்ட மோசமா தான் பேசியிருப்பான். பழியவும் விட்டுருக்க மாட்டான். அதுக்காக நீங்க வந்தனால நான் சேஃபா இருக்கேன்னு சொல்ல வரல. நீங்க வரலனால அவனை நான் செருப்பால அடிச்சு கூட அவனை இங்க இருந்து போக வச்சிருப்பேன். ஆனா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்க வந்ததை அவனை போக வச்சிட்டீங்க. அதுக்குதான் இந்த தேங்க்ஸ். சரிதாங்க, எப்படி இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. என்னது? உங்க கௌரவத்தை. கௌரவமா? கௌரவம்னா உங்க திமிரு. நான் என்ன திமிர் பிடிச்சவளா? இருக்கலாங்க, பொண்ணுங்க திமிரா இருக்கிறது கூட ஒரு பாதுகாப்பு தான். உங்க திமிரும் அழகாதான் இருக்கு. யார பார்த்தும் பயப்படாதீங்க. இந்த மாதிரி திமிராவே இருங்க. நாம நமக்கு சரியா இருக்கிற வரைக்கும் யார்கிட்டயும் இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்ல. யார பார்த்தும் பயப்படணும்னு அவசியம் இல்ல. ஓகேவா? இவன் நல்லவனா? இந்த அளவுக்கு பேசுறான்? இல்ல இந்த உலகத்துல ஆம்பளைங்க யாரும் நல்லவங்களே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே மோசம்தான். ஃபர்ஸ்டா இருக்கிறது என்னோட அப்பா. அவராலதான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன்னா அவரால மட்டும்தான். என் கஷ்டத்தை கூட விடு. என் அம்மாவை இழந்துட்டு நிக்கிறேனா அதுக்கு என் அப்பா தான் காரணம். இல்ல யாரையுமே நம்ப கூடாது. இந்த உலகத்துல எந்த ஆம்பளையும் சரி கிடையாது. இப்ப வரைக்கும் இந்த மாதிரி ஆள்களால கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். இவன் கிட்டயும் பேசி இவன் நம்மளை ஏமாத்திடக்கூடாது. இனி எப்பவும் நீயா இரு. யாரையும் துளி கூட நம்பாத. சரி ஓகே, நீங்க நின்ன சரியில்லை. இவன் பேசுற பேச்சுக்கு நாமளும் பேசுவோம். வேண்டாம், தப்பாயிடும். நம்மள யாருக்கும் எந்த இடமும் கொடுக்க கூடாது. இங்க இருந்து முத கிளம்பலாம். ஹலோ என்னங்க வேணி? ஏய் இங்க பாருமா வேணி, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். நீங்க யாரு? என்கிட்ட என்ன கேட்கணும்? உங்க ஊரை பத்தி, உங்க கிராமத்தை பத்தி. எங்க கிராமத்தை பத்தியா? யார் நீங்க? நான் யாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும், உங்க கிராமம் கொங்கங்குளம் தானே? அது சொல்லுங்க. கொங்கங்குளம். உங்க அம்மா பேரு பாக்கியம், உங்க அப்பா. போதும். நீங்க யாரு? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க, தெரிஞ்சத பத்தி எங்க பேசுறீங்க? தெரியாத சில விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் கோஆபரேட் பண்ணுங்க. ஹலோ பாரு வேணி, பேசாத. நீ யாருன்னு சொல்லு.
அது வந்து நீ யாருன்னு சொல்லு. என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும்? சொல்லுடா. யார் நீ? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னா நீங்க யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லவா? சொல்லுங்க. எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களை பத்தின நியூஸ் பேப்பர்ல வந்தது, உங்களுக்கு தெரியுமா? பேப்பர்லயா? பேப்பர்ல வந்ததா? என்ன நியூஸ்? நீங்க பொய் சொல்றீங்களா? இல்ல இல்ல, நான் உங்களை நம்ப மாட்டேன். நீங்க ஏதோ பொய் சொல்றீங்க. நீங்க ஏதோ என்கிட்ட எதிர்பார்க்கறீங்க. யாரு நீங்க? யாரு? இங்க பாருமா வேணி, பயப்படாத. நானும் உன்ன மாதிரி சராசரி மனுஷன் தான். உன்னை பத்தி பேப்பர்ல ஒரு நியூஸ் படிச்ச நாளே நாள்ல உன்னை நான் பார்த்தேன். அதனாலதான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். உன்னை பார்த்தா அப்படி பொண்ணா தெரியல. அதான் நீ ஏதாவது ஒரு ஆபத்துல இருக்கேன்னா என்னால முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே தான் உன் பின்னாடி அப்பப்பா வந்தேன். உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு உன்னை கூப்பிட்டேன். இல்ல இல்ல, நீ ஏதோ என்ன ஏமாத்துற. பொய் சொல்ற. ஐய, என்னம்மா நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற. இப்படியே நம்பிக்கை இல்லாத பொண்ணா? நம்பிக்கைனா நான் எவ்வளவு ஏமாந்திருக்கேன். இனி எப்பவும் யார் மேலயும் நம்பிக்கை வைக்க மாட்டேன். நீங்க சொல்றது உண்மைனா? என்ன நியூஸ் வந்துச்சு என்ன பத்தி? எங்க பேப்பரை காமிங்க. இப்போ வச்சிருக்கீங்களா? இருக்கு. எங்கங்க காமிங்க. இருங்க, காமிக்கிறேன். இந்தாங்க பாருங்க. இந்த நியூஸ்ல இருக்கிறது நீங்க தானே? அதுவா? வேணி, வேணி இங்க பாருங்க. நான் எங்க அம்மாவை கொன்னுட்டேன். தப்பி ஓட்டமா? இப்படி நம்ம நியூஸ் வந்துச்சு. இங்க பாருங்க வேணி, வேணி. இல்ல, இல்லவே இல்ல. இங்க பாருங்க, கண்டிப்பா நீங்க இதை செஞ்சிருக்க மாட்டீங்க. உங்களை பார்த்தாலே தெரியுது. அதான் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்? யாருங்க நீங்க? நீங்க யாரு? எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? தேவையில்ல. யார் ஹெல்ப் தேவையில்ல. என் அம்மா என்ன கூட இருந்து பாத்துப்பாங்க. சாரி. இனி தயவு செஞ்சு என்ன பார்க்காதீங்க, என்கிட்ட பேசாதீங்க. திரும்பவும் தேங்க்ஸ். இப்படி ஒரு நியூஸ் வந்தது எனக்கு தெரியாது. என்கிட்ட காமிச்சதுக்கு. அம்மா. இங்க பாருங்க வேணி, நில்லுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா. முடிஞ்சா அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருங்க ப்ளீஸ். வேணி இங்க பாருமா. இப்படி அழுகிறதுக்கு என்கிட்ட உண்மையை சொல்லலாம்ல. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். வேணி. இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சோகம் இருக்கு. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அழுகிறானா? என்ன ஆச்சு? என்ன நடந்திருக்கும்? இவங்க அம்மா எப்படி இறந்திருப்பாங்க? இந்த பழி இவங்க மேல எப்படி விழுந்திருக்கும்? சரி, ஓகே, ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கிறேன். ஏயா மனசா, இன்னைக்குதான் அவ்வளவு உன்னை வாங்கிருக்கேன். அப்படி இருந்தா நீ இன்னும் அந்த காஞ்சு கூட பேசிட்டு இருக்க. இந்த வாரேன். வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய செவரை எழுப்பி அடைச்சு போடணும். அப்பதான்யா வீட்டுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாம அடுத்த வீட்டுக்காரியோட ரொமான்ஸா பண்ணிக்கிட்டு இருக்க. இரு என் அண்ணன்கள் கிட்ட சொல்லி வீட்டுக்கு பின்னாடி பெரிய செவரை எழுப்ப சொல்றேன். என்ன பாட்டு? வாயா என் வீரா. நல்ல வேலை வள்ளி சொன்னா. இல்லாட்டி ஃபுல் ரொமான்ஸையும் பாட விட்டுப்போம். ஐயோ, இப்பயே பாடிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. உடனே ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஒரு பெரிய கேட்ட போடணும். வந்துட்டேன்டா. யோ மனசா, இத வந்துட்டேன். இங்க தானே. இந்த பக்கம் தானே இந்த மரகதம் அறக்க பறக்க ஓடி வந்தா. ஐயோ, நாம சும்மா விளையாட்ட சொன்னதை நிஜம் நம்பி அவ புருஷனை வெளுத்து வாங்க போறாளோ? பாவம், செய்யாத தப்புக்கு அடி வாங்கினா அந்த மனுஷன் என்ன நினைப்பாரு? போய் மருவை தடுப்போம். என் மரு. வீட்டுக்கு பின்னாடி என்னடா வள்ளி சொன்னா? எங்க காணுமே இந்த மனுஷனை? ஒருவேளை டூயட் பாடிட்டு போயிட்டாரா? ஐயோ, என்ன பாட்டு பாடினாரு கூட தெரியலையே. இந்த பக்கமும் இல்ல, அந்த பக்கமும் இல்ல. ஐயோ, எந்த பக்கம் போயிருப்பாரு? நல்ல வேளை, எந்த அசம்பாவிதமும் நடக்கல. அதுக்குள்ள நாம வந்துட்டோம். மரு. ஏ வள்ளி, கிறுக்கி, என் புருஷன் எங்கடி? உன் புருஷன் எங்கன்னு ஏன்ட்ட கேக்குற? கூமுட்ட, நீ தானடி சொன்ன வீட்டுக்கு பின்பக்கம் அந்த காஞ்சியோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானே. அது வந்து என்னடி அது வந்து இது வந்தனே? இந்த மனுஷனை வீட்டுக்குள்ள ஃபுல்லா பாத்துட்டு தான் வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா இங்கேயும் காணோம். எங்கடி அந்த மனுஷன்? எங்க? ஏய், வாயில நல்லா வந்துற போது. உன் புருஷன் எங்கன்னு ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்க? போய் அந்த காஞ்சு கிட்ட கேளு. என்னது? காஞ்சு கிட்டயா?
ஐயோ இல்ல இல்ல ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. சரி சரி விடு விடு. எங்க போயிருக்க போறாரு? சும்மா எங்கிட்ட ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாரு. நீ வா நம்ம வீட்டுக்குள்ள போலாம். இல்ல இல்ல எனக்கு அந்த மனுஷனை பார்த்துட்டு தான் போணும். நீ வேற வாயா என் வீரான்னு சொல்லி தொலைச்சிட்ட. எனக்கு மனசு ஒரு நிலையா இல்ல. இந்த மனுஷன் இப்ப எனக்கு வேணும். ஏன் நீ என் வாயா வீரான் பாட்டு படிக்க போறியா? வள்ளி சரி சரி ஓகே. இங்க இல்லாட்டி வீட்டுக்குள்ள இருப்பாரு. வா போய் பாப்போம். வீட்டுக்குள்ள பார்த்துட்டு தானே வந்தேன். ஐயே உன் புருஷன் என்ன குழந்தையா? என் புருஷன் குழந்தை மாதிரி நீ இடுப்புல தூக்கி வச்சுக்க. இங்கதான் எங்கேயா சுத்திக்கிட்டு இருப்பாரு. வா வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். அப்படிங்கறியா? அப்படித்தான் வா. சரி இந்த காஞ்சு கூட இல்லையே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஐயோ வள்ளி என்னடி ஏன் இப்படி வாயை பேன திறந்துட்டு இருக்க? ஈ உள்ள போயிர போகுடி, வாயை மூடு. ஈயா அங்க பாரு உன் புருஷர. ஏன் புருஷனா? ஆமா மரு, மோசம் போயிட்ட மரு, மோசம் போயிட்ட. என்னடி சொல்ற? ஆமா மரு, அங்க பாரு. ஐயோ எங்க? அங்கம்மா அங்க. நீ இப்படி மோசம் போவே நான் எதிர்பார்க்கல. யோ யோ அட கூமுட்ட மனுஷா, என்னையா பண்ற? மசங்குவே கசங்குதையா கை பிடிக்க நீயும் வாயா ஏறா கண்ணு குழி குழி காஞ்சு கிடக்குது வாயா ஏ வீரா நெஞ்சு வலி வலி கொஞ்சம் மறைஞ்சு போகட்டும் வாயா ஏ வீரா கண்ணு குழி குழி காஞ்சு கிடக்குது வாயா நீ வாயா. ஐயோ வள்ளி அங்க பாருடி. பார்த்துட்டு தான் இருக்கேன். வாடி என் ஜோடி கண்ணு குழி குழி காஞ்சு கிடக்குது. எதுக்குடி எதுக்கு இப்ப சிரிக்கிற? மரு என் புருஷன் ஆறது உனக்கு சிரிப்பா இருக்கா? இல்ல மரு, உன் புருஷன் ஆறது சிரிப்பா இல்ல. அந்த காஞ்சு கூட ஆடுறாரே அதான் சிரிப்பா இருக்கு. இருக்குடி இருக்கும். இந்த மனுஷன் என்கிட்ட ஒரு நாளான ஒரு பல்ல காமிச்சிருப்பாரா? இப்ப பாரு உருன்னு இருந்துட்டு எவனே தெரியாத ஒருத்திட்ட பல்ல காமிச்சு காமிச்சு ஆறாரு. ஏ மரு, எவனே தெரியாதவங்கற? அது நம்ம காஞ்சு. காஞ்சு காஞ்சு நல்ல காஞ்சு. தீரு இன்னைக்கு அவள நல்ல தண்ணி நமக்கு காய வைக்கிறேன். அன்னைக்குதான் அத்தனை திட்டு திட்டி அவனை அனுப்பி விட்டுருக்கேன். இன்னைக்கு திரும்பவும் அடியே காஞ்சு வாரேண்டி வாரேன். யோ மனுஷா, அப்பப்ப வீட்டுக்கு பின்னாடி போய் பம்புறியேன்னு பார்த்தேன். நான் இதுக்குதான் பம்புறேன்னு தெரியாம போச்சேயா. இன்னைக்கு உனக்கு கொடுத்தது காணல. இதோ இன்னைக்கு ஸ்பெஷலா கொடுக்கறேன். வள்ளி காஞ்சு சீச்சி மரு, ஆயுதத்தெல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு. கூட வாடி. இதோ வந்துட்டேன். சண்டைனாலே சக்கரை பொங்கல் மாதிரி எனக்கு தித்திக்கும். இதுல புருஷன் பொண்டாட்டி சண்டை. வாங்க வாங்க போய் பார்க்கலாம். நான் இங்க புருஷனுக்கு எந்த வேலையும் இல்ல. திட்டுறதா இருந்தாலும் சரி அடிக்கிறதா இருந்தாலும் சரி பொண்டாட்டிக்கு மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை. வாங்க நாமளும் போய் என்ஜாய் பண்ணலாம். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அதெல்லாம் பண்ணலங்க. வாங்கங்க போய் பாப்போம். ராகு ராகு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ராகு உங்களுக்கு ஓகேவா? பிடிச்சிருந்ததா? ஐயோ காஞ்சு அசத்திட்ட. நான் இதை உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி ஒரு ஆக்டிங். காஞ்சு நீ மட்டும் சினிமால நடிச்சேன்னு வச்சுக்கோ. ஐயோ அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார் நீதான். பிச்சு உதறிட்ட போ. அந்த கண் என்ன கலர் என்ன, அட அட ஒன்னு அடிச்சுக்க. இந்த உலகத்திலேயே யாருமே கிடையாது. ராகு அப்படியா? ஆமா காஞ்சு. நடக்குதுங்க. நான் மேல வந்துட்டேன்டா. ராகு நான் நல்லா ஆக்ட் பண்ணேல. அப்பனா எனக்கு கண்டிப்பா சினிமால வாய்ப்பு கிடைக்கும்ல? ஐயோ டெஃபினெட்லி நான் வாங்கி கொடுக்கறேன். எனக்கு தெரியாத ஆளா பேரா ஊரா எல்லாமே தெரியும். உன்னை அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார் ஆக்குறது ஏன் பொறுப்பு. ஓகே ரொம்ப சந்தோஷம் ராகு. அடுத்த லேடி சூப்பர் ஸ்டாரா? லேட்டா பிறந்த ஆம குஞ்சு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இவ அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார். ஓ மனுஷா எப்படி எல்லாம் போய் சொல்லி இவள நீ ஐயோ பொறுக்க முடியலையே. ஹாய் அக்கா. அக்காவா? அக்காவு இல்லமா ராகவ். இல்ல ராகவ், அங்க பாருங்க அக்காவ். அங்கயா? எங்க? ஐயோ மரு. அக்கா வாங்க அக்கா. யாருக்கு யாரடி அக்கா? எழுந்திரடி எழுந்திரு. என்ன அக்கா எப்ப பாரு டென்ஷன்ல இருக்கீங்க? உங்க ஆத்துக்கா ராகவ பாருங்க. எப்ப பாரு கல கல கலன்னு
மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்க என்ன அக்கா இப்படி இருக்கீங்க? சிரிப்பாருடி சிரிப்பாரு. டாடிட்ட பேசாம மத்தவட்ட தான பேசுறாரு, அதனால நல்லா சிரிப்பாரு. மரு மரு அது வந்து இருமியா, உன்கிட்ட அப்புறம் பேச வரேன். ஏய் இங்க வாடி. நானா? பின்ன நாயா? வாடிடா. என்ன அக்கா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? இந்த வீட்டுக்குள்ள இப்படி வரக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? ஐயோ அக்கா, நான் அதத்தான் சொன்னேன். ராகவ் தான் இருந்துட்டு நீங்க ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. இது மாதிரி அவர் பெரிய டைரக்டரோட பழக்கம் இருக்கான். அழகுக்கும் உன் கலருக்கும் உன் ஸ்டைலுக்கும் பெரிய நடிகையை ஆக்கி விடுறேன். அதுக்கு கொஞ்சம் ஒத்திகை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நீ வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஐயோ அப்படியே ஒண்ணு விடாம சொல்றாளே. ஓஹோ, அவர் வான்னு சொல்லி கூப்பிட்டா நீ வந்துருவ. எனக்கு காது கேக்கும்ல அக்கா, வான்னு சொன்னா வரணுமே. அடே ரொம்ப புத்திசாலி மாதிரி பேசாத. இங்க பாரு, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். திரும்பவும் உன்னை மன்னிச்சு விடுறேன். நான் அந்த மனுஷன் என்ன உன்னை ஏமாத்தி கூப்பிட்டுருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக. அடுத்து அந்த மனுஷன் என்ன சொன்னாலும் கேட்காத. கேட்டுக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் இன்னொரு தடவை நீ வந்த, இப்ப இவருக்கு என்ன நடக்க போதோ அடுத்து உனக்கு நடக்கும். புரியுதா? சரிங்க அக்கா. ஆனா என்னோட சினிமா என்ன என்ன சினிமா அக்கா? நான் தான் அடுத்த நயன்தாரான்னு சொல்லியிருக்காரு. என் மூக்கு கீழே ஒரு கருப்பு பொட்டு வச்சா போதுமா? நயன்தாராவுக்கு எனக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாதா? யோ சொன்னியா? அது அது வந்து இதெல்லாம் சொன்னியாயா? ஆமா மரு. சரி, அவன் சொன்னதெல்லாம் நீ மறந்துரு. என்ன வா போடி, முதல்ல என்ன போ. அக்கா இன்னொரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் பண்ணிட்டு வள்ளி அந்த விளக்கமாத்த எடு. விளக்கமாரா? என்னடி விளக்கமாறுன்னு சொன்னதும் நயன்தாரா மூஞ்சி நாய்வாய் மூஞ்சாயிருச்சு. என்ன அக்கா, இவர் மூலமா சினிமால ஒரு பெரிய ஆளா வந்துடலாம் நினைச்சேன். ஆனா நீங்க பொண்ணுங்களை முன்னேற விட மாட்டீங்களா? சாதிக்க விட மாட்டீங்களா? பொண்ணுக்கு பொண்ணுதான் இங்க எதிரியா? சொல்லுங்க அக்கா சொல்லுங்க. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு வளர்றதுக்கு தடையா இருந்தா சோ சேட். அந்த பொண்ணு எங்க போய் முட்டிக்குவா? பின்னாடி அம்மைக்கல் வச்சிருக்கேன், அதுல போய் முட்டிக்கோ. அக்கா அடியே போய் தொலைடி. உன்கிட்ட பேசவே இவ்வளவு லேட் ஆச்சுனா அந்த மனுஷனுக்கு நான் எப்படி கொடுக்க? போடி போ. அக்கா ஆனா நான் திரும்ப வந்துராத, வந்துரவே வந்துராத. வந்த காஞ்சனா அடுத்து நீ பேயாதான் சுத்துவ. பேயாவா? ஆமாண்டி, நான் உனக்கு கொன்றுவேன்னு சொன்னேன். போய் தொலைடி. ராகவ் காஞ்சு ராகவ். காஞ்சு கவலைப்படாதம்மா, அடுத்து அடுத்து பார்க்கலாம். அப்படியா? சரி சரி, நான் இப்ப கிளம்புறேன். போ போ. ஏய் என்னடி சொல்றா? சொல்ல மாட்டேனே. ராகவ் வரட்டா? ஏய் ஏய் அடியே, என்னமா நக்கல் காமிச்சிட்டு போறா? இத ஒண்ணும் தெரியாத பச்சை பிள்ளை நினைச்சா நமக்கே பாயசத்தை போடுற பிள்ளையால இருக்கா? வாடி வா, அடுத்து வரவேல கவனிச்சுக்கிறேன். ஐயோ அடுத்து நாம தான் ஓடிடலாமா? மரு இன்னைக்கு கன்ஃபார்ம் மறுக்காளியா தான்டா. டா ஆமாண்டா. மரு மரு இங்க பாரு, அந்த பிள்ளை என்னமோ சினிமால நடிக்க ஆசைப்பட்டா. அதுக்காக எப்படி எப்படி நடிக்கலாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ட்ரைனிங் கொடுக்க நீ யாரியா? சொல்லியா, நீ யாரு? டான்ஸ் மாஸ்டரா? இல்ல 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 மரு, சும்மா. ஐயா மரகதம், இதெல்லாம் பேச டைம் இல்ல. இந்தா கைவசம் இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் கொண்டு வந்திருக்கேன். கொன்றுங்க எஜமா, கொன்றுங்க. வலி கவலைப்படாதீங்க எஜமா, உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். மரகதம் ஏதா இருந்தாலும் சரி வலிக்காம செஞ்சு முடி. அடிப்பாவி. மரு மரு வேண்டாம் மரு, நான் கட்டின புருஷன். அதுக்காக அவனை சும்மா விட முடியாதியா? அண்ணன்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டேவும் பக்கத்து வீட்டுக்காரைய கூட்டிட்டு வந்து டான்ஸ் டான்ஸ் கேக்குதோ? நம்ம மக இருக்கா, மக இருக்கா, மருமக இருக்கா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு. மரகதம் அதை விட நீ குத்துக்கல்லு மாதிரி இருக்க. நானு என்னையும் வச்சுக்கிட்டு இவ்வளவு தைரியம் உமக்கு? உன்ன மரு மரு என்ன பண்ண போற, இங்க பாரு. பாரியா பாரு. அப்படி போடு அப்படி போடு. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, தூக்கி அப்படியே எரி. மரு 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 பாரு பாரு, அவன் பொறு பொறுங்கிறான், சும்மா தூக்கி எரி. ஏண்டா இன்னொரு தடவை காஞ்சு காஞ்சும்ப, இதோட உன் கதை முடிஞ்சதுடா. மனுஷன் எங்க பறந்தானே தெரியலையே. சரிதான், நாம விளையாட்டுக்கா சொன்னோம், ஆனா இங்க இந்த மனுஷன் காஞ்சு கூட ரொமான்ஸ். யோ ராகவ், உனக்கு இதான் தேவைதாயா? சரி சரி போதும், போஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. தூசியை தட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வா. வாரேன் வாரேன்.
என்னங்க என்னங்க இதோ வாரேன் வாசுகி. வாங்கங்க. என்னங்க பாப்பா கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சுங்க. இப்பதான் நான் பேசிட்டு வந்தேன். ரெடியா இருக்காங்க. உங்களை தான் பார்க்கணுமா? சரிங்க, நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். ஆமா, ஃபீல் பண்றாளா இல்ல ஜாலியா கிளம்பியிருக்காளா? ஜாலியா தாங்க கிளம்பியிருக்கா. எல்லார்கிட்டயும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்சம் கூட ஃபீல் இல்லைங்க. ஊருக்கு போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஓ அப்படியா? ஆமாங்க. ஏங்க நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஃபீலிங் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தனியா போறா. இது வரைக்கும் இதோ பக்கத்துல இருக்கிற காலேஜ் கூட அவளை தனியா அனுப்புனது இல்ல. ஆனா இப்ப தனியா, அதுவும் அங்க 10 நாள், ஒரு மாதிரி மனசுக்குள்ள கஷ்டமா இருக்குங்க. என்னங்க இது எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு பேச்சு பேசுனீங்க, இப்ப என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? அது அவ சந்தோஷத்துக்காக. இப்ப அவ போறது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. அது அப்படிதாங்க இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் காலேஜ்ல ஜாயின் பண்ணி ஊட்டிக்கு போகும்போது என்னங்க எப்படி அழுதேன் தெரியுமா? ஊட்டிக்கு போய் 2 நாள் சாப்பிடல, தூங்கல. ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. ஏன்னா நானும் தனியா எங்கேயுமே போனதில்ல. என்னை விட எங்க அம்மா ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் தாங்க அப்படியே டெய்லி கால் பண்ண, வீடியோ கால் பேச, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரியா போச்சு. உங்களுக்கு இப்ப ஒரு மாதிரி இருக்குங்க. நான் சிந்து உண்மையிலே ரொம்ப தைரியமான பொண்ணு. நான்லாம் தனியா போய் படிச்சுட்டு வந்துட்டேன். சிந்துவுக்கு என்னங்க அழகா போயிட்டு வருவா. அப்படிங்கிறீங்க? ஆமாங்க. சரி ஓகேங்க. நீங்க சொன்ன மாதிரி 2 நாள் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழகும். சரி, நான் போய் பாப்பாட்ட பேசிட்டு வரேன். என்னங்க என்னங்க வாசுகி? இல்ல, பாப்பா ரொம்ப சந்தோஷமா கிளம்புறா. நீங்க போய் ஏதாவது ஃபீலிங்கா பேசிடாதீங்க, அப்புறம் அவளும் அப்செட் ஆயிடுவா. அதனால ஜாலியா பேசுங்க. நான் அப்படிதாங்க போய் பேசிட்டு வந்தேன். சரிங்க. இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசவா? பேசுங்க. அழகா இருக்கு. அழகா இருக்கா? என்னமோ சொன்னீங்களே. அழகா இருக்குன்னு சொன்னேங்க. நிஜமாவா? உண்மைதாங்க. நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க. உங்களை சிரிப்பு அழகானே சொல்லலாம். என்னங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? அது அது உண்மைதாங்க. நீங்க சிரிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, சொல்லிட்டீங்கல்ல. இனி பாருங்க. என்னங்க? எப்பவுமே சிரிச்சிட்டு தான் இருப்பேன். சரி ஓகே, இருங்க, ஃபர்ஸ்ட் பாப்பாட்ட போய் பேசிட்டு வரேன். சரிங்க, போங்க. வைஷோமா, என்னம்மா? ஒன்னும் இல்லடி சிந்து, ரொம்ப கவனமா இருக்கணும். அது மாதிரி நல்லா சாப்பிடு, அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டே இரு. தனியா போறடி, கவனமா இரு. ஆமாமா, உன்னை விட்டுட்டு எப்படி இங்க இருக்க போறோன்னு தெரியல. ஆனாலும் இது உனக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இவ்வளவு தூரம் படிச்சதுக்கு நீ சாதிக்கிறதுக்காக போற. கவனமா போயிட்டு வாடா கண்ணு. சரிங்க சாலாமா. இங்க பாருங்க, காலையில தூங்கி எழுந்ததும் அப்புறம் ஆபீஸ் கிளம்புனதும் அங்க ஏதாவது என்ன மீட்டிங் நடந்தது, என்னென்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு அப்பப்ப நான் கால் பண்றேன். கால் பண்ணக்கூடாது, போன் ஆஃப் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னா போனை சைலண்ட்ல போட்டுட்டு மெசேஜ் பண்றேன். அப்புறம் ரூமுக்கு போனதும் தூங்கும் போது எல்லா நேரமும் நான் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கேன். ஓகேவா? சரிடி. கவலைப்படுறீங்களா? அதெல்லாம் இல்லடி. ஆமா, இப்பெல்லாம் எங்கனாலும் போகணும், தைரியமா இருக்கணும். எந்த வேலைனாலும் சரி நீ பாக்கணும். நம்ம பொண்ணு சொந்த கால நிக்கணும்னு நானும் வைஷு அம்மாவும் அடிக்கடி பேசிட்டு தான் இருப்போம். இப்ப அதுபடி நீ கிளம்புற. உன்னை விட்டுட்டு இருக்குமே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் தான், ஆனா சந்தோஷமா இருக்குமா. நல்லபடியா போயிட்டு வா. சரிங்கம்மா. என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ரத்னப்பா. என்னடா கண்ணு, ஏதாவது பேசி உன குழப்புறாங்களா? இல்லப்பா, தைரியமா போயிட்டு வா, பாத்தீரு அதான் சொல்றாங்க. அதானே வைஷு. என்னங்க, உங்க பொண்ணுக்கு நாங்க தைரியம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் என் பொண்ணு தைரியமா இருப்பா. சிந்துமா, கவனமா போயிட்டு வருவேல? போயிட்டு வரேன்ப்பா. சரி, அடிக்கடி போன் பண்ணு. இங்க பாருடா கண்ணு, புது இடம் புது ஆள்க, யாரையும் உடனே நம்பாத. ஏன்னா நம்ம உலகமே கொஞ்சம் பொல்லாததுதான். பார்த்து கவனமா இருக்க பாரு. சரிங்கப்பா. எல்லாமே கரெக்டா எடுத்து வச்சிட்டேல? எடுத்து வச்சிட்டேன்ப்பா. ஸ்டேஷனுக்கு யார் வரா? சரத் வரேன் இருக்கான்ப்பா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. வைஷு. என்னங்க? இல்ல, பாப்பா ஊருக்கு போறாள, நான் கோவிலுக்கு போயிட்டு வருவான்னு நினைச்சேன். நீயும் வாரியா? வாரேங்க. டே கண்ணு, அண்ணன் கூட கவனமா போயிட்டு வா. அப்பா அம்மாவும் கோவிலுக்கு போயிட்டு வரோம். சரிங்கப்பா, நீங்க போயிட்டு வாங்க. நான் ட்ரெயின் ஏறினதும் உங்களுக்கு கால் பண்றேன். சரிடா. சிந்து, காசெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேல? வச்சிருக்கேன்ப்பா.
சரிடா கண்ணு, எதையும் மிஸ் பண்ணிடாத. ஏதாவது மிஸ் ஆச்சுனாலும் கவலைப்படாத, உடனே எங்களுக்கு கால் பண்ண, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்கப்பா. ம் அண்ணே வாங்க போலாம். சரிடா. அவ ஊர்க்கிழமத்துல நான் பக்கத்துல இருந்தா அழுதாலும் அழுதுடுவேன். அதான் கோவிலுக்கு. புரியுதுண்ணே, அதே நிலைமையில தான் நானும் வாரேனே. சரிடா, வா போலாம். ம் அப்பா அம்மா, எனக்கு நல்லா புரியுது உங்களோட கவலை. இருந்தாலும் நான் ஊருக்கு போயிட்டு வந்தா என்னோட படிப்புக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும்பா. சாரிப்பா, எதுவும் நினைக்காதீங்க. கண்டிப்பா கவனமா போயிட்டு வருவேன். உங்க பொண்ணுப்பா, நினைச்சத சாதிச்சுட்டு வருவேன். சிந்து, ஏய் ஜீவா. ஓய் கிளம்பிட்டியா? ம். என்னடா சிரிக்கிற? இல்ல, உனக்காக நேத்து பக்கம் பக்கமா வசனம் பேசியிருக்கோம். இன்னைக்கு என்ன கிளம்பும் போது மூஞ்சால இமுட்டுவோண்டா இருக்கு. ஓய் ஃபீலிங்ஸா? ஆ? என்னவோ ஃபீலிங்ஸா? லைட்டா. சொல்லு, நான் வேணா உன் கூட வரவா? எதுக்கு? இங்க இருக்கிற தொந்தரவு காணலையா? அங்க ஊருக்கு போயாத ஒரு 10 நாள் நிம்மதியா இருக்கேன்பா, உங்களோட இம்சைகளாம் இல்லாம. ஓஹோ, எங்களோட இம்சைக ம். தெரியுது, நல்லாவே தெரியுது பாக்க. என்னடா? எங்களெல்லாம் விட்டு போறோம் நீ ஃபீல் பண்ற. ஏய் ஜீவா, பேசாம போயிடு. ஆனா அழக்கூடாதுன்னு கண்ட்ரோல்ல இருக்கேன். ஏய் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. அதான சிந்தாமணி வெளிய மட்டும்தான் வீரம், உள்ளுக்குள்ள அழுவாச்சு புள்ள. ஏய். ஓகே ஓகே, இங்க பாரு சிந்து, நேத்து நான் சொன்ன எல்லாமே உண்மை. பொண்ணுங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட இந்த மாதிரி வெளி உலகத்தை போய் பார்க்கணும். உங்களுக்குள்ள திறமைய கொண்டு வரணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணு. இங்க பாரு, நம்மளால முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. ஓகேவா? ஓகேடா. தேங்க் யூ. எதுக்கு இந்த தேங்க்யூ? என்னன்னு தெரியல, நீ பேசுறதும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. ஏய் ஜீவா, சொல்லு சிந்து. அடிக்கடி கால் பண்ணு. அப்புறம் சரத்தண்ணாவையும் பாத்துக்கோ. அப்பா ஏதாவது திட்டினாங்கன்னா நீ தான் சப்போர்ட்டுக்கு நிக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ம். சரி, பார்த்து போயிட்டு வரியா? நீ எங்கடா போற? இதோ கார்டன்ல உள்ள நம்ம செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்தணுமே. பாவம் இந்த ஜீவா இன்னும் என்னடா பண்றா அப்படின்னு ஒவ்வொரு செடியும் என்ன திட்டிக்கிட்டு இருக்குங்க. போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். சாப்பாடா? தண்ணிமா, அதுதானே அவங்களோட சாப்பாடு. சரிதான். சரிடா, போயிட்டு வா. கவனமா போயிட்டு வரணும். ஓகேடா. சிந்து, நீ ஃபீல் பண்றேன்னு தெரியுது. நான் இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு பேசினா கண்டிப்பா நீ அழுதுடுவ. கிளம்பும் போது யாரும் அழுக வேண்டாம், சந்தோஷமா போயிட்டு வா. டேய் பாப்பா, திருவண்ணா. கிளம்பிட்டியாடா? கிளம்பிட்டேனா? சக்தியானா, உன்னையெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஒரு வேகத்துல ஊருக்கு போகணும்னு சொல்லி உங்க எல்லாரையும் பேச வச்சேன். நான் என்னமோ தெரியலண்ணா, ஒரு மாதிரி பதட்டமா பயமா. சிந்து, ஃபர்ஸ்ட் டைம் எங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போறனால உனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ எங்க யாரையுமே மைண்ட் பண்ணாத. உன்னோட ஆமிஷன் என்ன? நல்ல ஜாப்க்கு போனோம் அதானே? அதை சொல்லி தானே எங்களை பேச வச்ச. ஆமாண்ணா. அப்பனா எங்க யாரையும் நினைக்காத. இங்க பாரு, அது மாதிரி நீ தனியா போறோம்னு நினைக்காத. நாங்க எப்பவுமே உன் கூட தான் இருக்கோம். எப்பனாலும் சரி, நீ சொல்லு, அடுத்த நிமிஷம் அங்க வந்து நிப்போம். ஓகேவா? சரிண்ணா. ஆமாண்டா பாப்பா. ஏய், நீ ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு அப்பா தான் சொன்னாங்க. இப்ப என்னாச்சு? அது. ஓய் சிந்தாமணி, என்னடி கிளம்பிட்டியா? போலாமா? சிந்தாமணி அழுகிறியா? என்னடி? டேய் சரத்து. என்னடி? ஓய் என்ன? டேய், உன்னையெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா. என்னமோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பேசாம நான் இங்கே இருந்துட்டா. அடி வாங்குவ, அவ்வளவுதானா உன் தைரியம்? இதுக்குதான் நேத்து என்கிட்ட அவ்வளவு வாய் பேசுனியா? எல்லாம் ஓகே தான்டா, ஆனா கிளம்பும் போது. இங்க பாருடி, எங்களுக்கும் தான் கஷ்டமா இருக்கு. நாங்களே இப்படி உட்காந்து அழுதோம், நீ அவ்வளவுதான் ஊருக்கே போக மாட்ட. அதுக்கப்புறம் இது கட்டாயம்லாம் இல்ல. உனக்கு பிடிச்சா கிளம்பு, இல்ல வீட்டுல இருக்கிறதுனால ஓகே தான். கஷ்டப்பட்டுலாம் நீ போக வேண்டாம். என்னடி சொல்ற? அதுக்காக நான் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்க முடியுமா? படிப்பு என்ன ஆகுறது? அப்புறம் என்னோட வேலை, இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? ஓய், ஃபீலிங்ஸா தான் இருக்கும், நான் அதான் செய்வேன். ஆனா நீ என்ன சொல்லணும்? திருவண்ணா சக்தி அண்ணா மாதிரி தைரியம் கொடுக்கணும். நாங்க அடிக்கடி ஃபோன் பண்றோமா? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா உடனே அங்க வந்து நிப்போம். நல்லா சாப்பிடு, சீக்கிரம் தூங்கு, இதெல்லாம் நீ சொல்லணும். சொன்னா உன் அழுக நின்றுமா? நின்றோம். என்னடி நீ அழுது இன்னைக்குதான் நான் பாக்குறேன். எனக்கு என்னமோ சிரிப்பா வருது. ஏய் அழாதடி, சிரிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியல. டேய், நான் அழுகிறது உனக்கு சிரிப்பு வருதா? ஆமாண்டி. ஏய் திரு, சக்தி, உங்களுக்கு பார்க்க எப்படா இருக்கு? ஐயே சரத்து, என்னெல்லாம் விட்டேனா ரூம் போட்டு ஒரு 4 நாளைக்கு உட்காந்து விழுந்து விழுந்து சிரிப்பேன். அப்படி ஒரு சிரிப்பு வருது.
என்னடா பாக்குற சும்மா இரு. இருந்தாலும் முட்டிக்கிட்டு வர என் சிரிப்பை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக தெரியுமா? எதுக்காக? நான் சிரிச்சு அந்த சோகம் சிந்தாமணிய தாக்கிருச்சுனா டேய் உங்களுக்குலாம் என்ன பார்க்க காமெடியா இருக்கா? காமெடின்னு இல்ல, ஆனாலும் கொஞ்சம் சிரிப்பாதான் இருக்கு. இரு செம்ம பஞ்சு. டேய் உங்களை ஊருக்கு போற நேரம் என்கிட்ட அடி வாங்கிடாதீங்கடா. சரி ஓகே, இப்ப ரிலாக்ஸ் ஆயிட்டியா? ஊருக்கு போறியா வீட்லயே இருக்கியா? நான் கிளம்புறேன். நான் உன் கூட வரவா? ஓ சூர்க்கா. ம் வேண்டாம் இரானாட்ட இப்பதான் பேசினேன். உனக்கு ஜாப் இந்த 10 நாளுக்குள்ள கன்ஃபார்ம் ஆயிடுமாமே. எங்க ஏன் கூட வந்துட்டா அப்புறம் உன்னோட ஒர்க்ல நீ கரெக்டா ஜாயின் பண்ண முடியாம போயிடும். நீ இரு, நான் போயிட்டு வரேன். நிஜமா? நிஜமாதான்டா, நான் போயிட்டு வரேன். இந்து நான் வரவா? வேண்டாம் சக்தி அண்ணா, அங்க வந்துட்டு என் ஆந்த கனிய பார்க்காமலே நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அதனால நீ இங்கே இரு. நான் வேண்டவே வேண்டாம். உங்க எல்லாத்தையும் பேசுனதுமே இப்போ ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்து போயிட்டு வரேன். சரிம்மா. இங்க பாரு, கவனமா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், அடிக்கடி கால் பண்ணணும். அப்பா பணம் கொடுத்தாங்களா? இன்னும் ஏதாவது தேவைப்படுதா? அண்ணன் தரவா? ஐயோ வேண்டானா, ஃபர்ஸ்ட் ரத்னப்பா கொடுத்தாங்க, அப்புறம் வைரப்பா, அதுக்கப்புறம் வீராண்ணா கூட்டு கொடுத்தான். ஓஹோ. அப்புறம் சுபா அவ 2000 ரூபாய் கொடுத்தா. என்னது? ஏன் அந்த கனி காசு கொடுத்தாளா? கத்தாதானா? சரி அப்புறம் எல்லாரும் கேட்டாங்க. நான் தான் இதுவே எனக்கு அதிகம் போதுன்னு சொல்லிட்டேன். அடி பாவி, ஆனா ஒருத்தன் ஆபீஸ்க்கு போனோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும், 10 ரூபா கொடுங்கடான்னு கேட்டா வீடு ஃபுல்லா விரட்டி திட்டுவாங்க. ஏண்டி உனக்குலாம் 1000 கணக்குல? அப்படிதான்டா, என்னோட லெவலே வேற. அதான் பார்த்தேனே ஆளு மூஞ்ச. டேய் சரிடி கண்டுக்காத. சரி வா போவோம், லேட் ஆகுது. அண்ணா கிளம்பட்டுமா? போயிட்டு வரேன்னு சொல்லுமா. என்னன்னா போயிட்டு வரேனா? புதுசா இருக்கு. டேய் திரு, உண்மையை சொல்லு, இங்க நீ தானே சொல்லி கொடுத்தாங்க. டேய் அடி வாங்குவ. சரிண்ணா, மணியாச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். டேய் கவனமா கூட்டிட்டு போ. அப்புறம் உன் பாக்கெட்ல 5000 ரூபாய் வச்சேன், உன் மாத்திரம் பாப்பாக்கு என்னென்ன தேவையோ வாங்கி கொடு. டேய் 5000 ரூபாய் நீ தான் வச்சியா? ஏண்டா வேற யார் வச்சா நினைச்ச? நான் கூட வீரானாவோ நினைச்சேன். ஓகே தேங்க்ஸ்டா. பிச்சு போடுவேன், பாப்பாக்கு ஏதாவது வாங்கி கொடு. 5000 ரூபாய்க்குமா தின்ற போறா? 50 ரூபாய்க்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு மிச்ச காசை நான் வச்சுக்கிறேன். டேய் நான் 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா நான் கால் பண்ணி சொல்றேன். அந்த மிச்ச காசை புடிங்கிடு. ஏய் கேட்காத, நீ என் பேச்ச கேட்காத. கால் பண்றேனா மிச்ச காசை கரெக்டா கணக்கு பார்த்து வாங்கிடு. சரிடா பாப்பா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். அநியாயம் பண்றீங்கடா, ரொம்ப அநியாயம் பண்றீங்க. சரிண்ணா, லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். போலாமா? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கேளு. போலாமா? வா. சரி வாடா, நாம போலாம். ஆமா திரு, சிரிச்ச மணிக்கே போயிட்டா ஓகே. நாமளும் ஃபீல் பண்றோன்னு தெரிஞ்சா திரும்பவும் அழ ஆரம்பிச்சிருவா. அதுக்குதான் சொல்றேன், வா கிளம்புவோம்.